அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய சஜ்தா ஆயத்துக்கு நம்ம எப்படி சஜ்தா செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அல் குர்ஆன்ல சில இடங்கள்ல சஜ்தா செய்யக்கூடிய ஆயத்துக்கள் இருக்கு. அதை நம்ம ஓதும்போது சஜ்தா செய்யணும். இதுக்கு தான் சஜ்தா திலாவத் அப்படின்னு பெயர். இந்த சஜ்தா திலாவத் செய்வது சுன்னா ஆகும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செய்யும் வசனத்தை எங்களுக்கு ஓதி காமிப்பாங்க. அவங்க சஜ்தா செய்வாங்க. எங்களுக்கு நெற்றியை வைக்க இடமில்லாத அளவுக்கு நாங்களும் அவங்க கூட சேர்ந்து சஜ்தா செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளும் அவங்கள பின்பற்றும் வகையில் சஜ்தா செய்வது சிறந்ததாகும். குர்ஆனில் மொத்தம் 14 சஜ்தாவுடைய ஆயத்துக்கள் இருக்குது. எப்போ எல்லாம் இந்த 14 ஆயத்துக்களை நம்ம ஓதுறோமோ அப்போ எல்லாம் கண்டிப்பாக நம்ம சஜ்தா செய்யணும். எவ்வாறு குர்ஆனில் இருக்கக்கூடிய சஜ்தா திலாவத்துக்கு நம்ம சஜ்தா செய்யணுன்ற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி என்னுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே வர வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக